அவனை பிடிக்காம விட மாட்டேன். திருடுறானே. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். சார் நான் தான் சார் ஃபோன் பண்ணேன். எங்க காலேஜ்ல திருட கோணி திருட அங்க ஒரு பைக்க திருடிட்டு இருக்கா சார். வாங்க சார் நான் காட்டுறேன். வா போங்க போங்க சார், ஓடிட்டு போறோம். சீக்கிரம் போங்க. ஐயோ காணுமே. இங்க தான் சார் இருந்தா. சார் ஒரு நிமிஷம் சார், உங்க பைக் காணோம்ல? அப்ப இது யார் பைக்? உங்க பைக் இல்லங்க சார். உங்க பைக் ஏமா இங்க வா. சார் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல சார், எங்க காலையில திருட கோணி திருட இங்க தான் சார் ஒரு பைக் திருடிட்டு இருந்தா சார். நான் பார்த்தேன் சார். அவன அதுக்குள்ள காணோம். உன் காலையில என்ன திருடனா? எங்க காலையில இருந்து புள்ளையார திருடிட்டா சார். புள்ளையார் திருடினதுக்காம காலங்காத்தால என் டயத்தை வேஸ்ட் பண்ண? நல்ல பொண்ணுமா நீ. சார் 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 சார், நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண புள்ளையார் இல்ல சார். எல்லாரும் அன்னைக்கு நடந்ததை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ தான் சார் சொல்லுவாங்க. ஆனா நான் என் புள்ளையார் கிட்ட தான் சார் சொல்லுவேன். டெய்லி அவர் முகத்துல தான் சார் முழிப்பேன். ப்ராமிஸா சார். சார் நான் தேடுறது புள்ளையார் இல்ல சார், என் குடும்பத்துல ஒருத்தர். அவர் இல்லாம சரிமா. சார் சார் எப்படியாவது 10ஆம் தேதிக்குள்ள கண்டுபிடிச்சிருங்க சார். 10ஆம் தேதிக்குள்ள எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது சார். நான் அவரை பார்க்காம போனதே இல்ல சார். ஃபெயில் ஆயிருவேணும்னு பயமா இருக்கு சார். சார் சார் ப்ளீஸ் சார். இதெல்லாம் கேஸா எழுத முடியாதுமா. அவன் பேர் என்ன சொன்னா? கோணி திருட கோணி திருட. அவள் திரும்ப எங்கயாவது பாத்தீங்கன்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. நாளை தட்டு உன் பிள்ளையார் உனக்கு வாங்கி கொடுத்தேன். சரியா? தேங்க்ஸ் சார். இங்க தானே இருந்தா. அப்போ சீரியோட அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எல்லாம் இப்படி பேசினா என்ன ஆதரிக்க யார் இருக்கா? அம்மா உங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ராமாயணம் கதை கேட்டுட்டு இருக்கேங்க. ராமாயணமா? ஆமா, நீங்க தான் பிள்ளைங்களுக்கு பரீட்சை வருதுன்னு கேபிள் டிவி கனெக்ஷன் எல்லாம் கட் பண்ணிட்டீங்க. அதான் சக்தியை படிக்க சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். பரீட்சைக்கு பணம் கட்ட விட மறந்துட்ட மாதிரி. எத்தனாம் தேதிக்குள்ள கட்டணும்? 10ஆம் தேதிக்குள்ள கட்டணும். 10ஆம் தேதிக்குள்ளயா? என்னங்க ஃபீஸ் கட்ட சொன்னா சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு காலையில் ஒரு பொண்ணு பிள்ளையார காணும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டு காட்ட பண்ணிவிட்டா. அவளும் 10ஆம் தேதி தான் டேட் வச்சிருக்கா. அதுக்குள்ள நான் கண்டுபிடிச்சி கொடுக்கணுமா? அதான் சிரிப்பு வந்துருச்சு. இந்த காலத்து பொண்ணுங்க எதையோ தேடிட்டு இருக்கும்போது பிள்ளையார காணணும் சின்சியராக தேடுறா பாரு. ரொம்ப பக்தி சிரத்தையான பொண்ணாக இருக்கணும். அந்த பிள்ளையாரை பார்க்காம போனால் பரீட்சையில் ஃபெயில் ஆகிடுவோமோன்னு ஃபீல் பண்ணுறா. அந்த பிள்ளையார திருநவனை மட்டும் நான் பிடிச்சேன்னு வச்சுக்க, பின்னி எடுத்துருவேன். சக்தி அப்பாக்கு தண்ணி கொடுப்பா. இது உன் பைக் தானே கோணி பையல. இன்னைக்கு எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன்டா. டேய், அடுத்த வாரம் கல்யாணம், கைக்கு நிறைய வேலை கொடுக்காத. டபுள் பார் அடி. என்ன பெருசு, 2 கையில தம்புல் வச்சுன்னு மாத்தி மாத்தி அடிக்கிற? அதுக்கு நாயுடு ஆளுக்கு போய் ஒண்ணு வாங்கிக்க வேண்டியதானே? ஓ இதுவா? அடுத்தவன் செய்யறத பார்த்தாலே எனக்கு பாடி பெயின் ஆகுதுப்பா. ஐயோ இதெங்க டேய், பல்சர் பைக் ஸ்டாண்ட்ல நிக்குதுடா. பல்சர் பைக் ஸ்டாண்ட்ல நிக்காம பின்ன ஊதவத்தி ஸ்டாண்ட்ல நிக்கும். டேய் முட்டாள், அவளை சொன்னேன்டா. எவா? ஐயோ இவளா? ஆள விடுறாங்க அப்பா. நேத்து அப்பா கிட்டே புள்ளையார காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாடா. ட்ரெயின்ல பாம்பு வச்சவன், பேங்க்ல கொள்ள அடிச்சவன் ஜாமீன் வாங்கி சந்தோஷமா சுத்துறானுங்க. தம்மா தூண்டு புள்ளையார திருடி வைக்கிட்ட லோன்னு லோல் போடுறோம்பா. சரி பைக் எடுத்துக்கிட்டு கேட்டாண்ட வந்துரு. நான் போனா மாட்டிக்குவேன். ஏன் நான் போனா மாட்டிக்க மாட்டேனா? நீ தான் கெட்டப்பெல்லாம் மாத்தினிய. டேய், அதெல்லாம் ஒரு கெட்டப் சேஞ்சாடா. நீ தானே பீத்திக்கிட்ட. புரியுது. என்ன திருட்டு கேஸ்ல மாட்டி விட்டு ஹெட் கான்ஸ்டேபிளாக்கு உங்க அப்பாவை எஸ்ஐ ஆக்கலான்னு ஐடியா பண்றியா? அது நடக்காது. ஐயோ சமாளிக்க கையில பேண்டா பாட்டு கூட இல்லையடா. இந்த பல்சர் இன்னைக்கு நம்மள பஞ்சாமிர்தம் பண்ண போறான். நீங்க என்ன பைக் எடுத்து போறீங்க? நான் பைக் எடுப்பேன், பிச்சை எடுப்பேன், ஷகிலா வச்சு படம் எடுப்பேன், ஃபுல்லா குஸ்ட் வாந்தி கூட எடுப்பேன். இதெல்லாம் நீ கேக்குற? Who are you? இந்த மூஞ்சி எங்கயோ பாத்துர்க்கேன். பாத்துர்க்க முடியாது, ஏன்னா எனக்கு தான் மச்சம் இல்லையே. இந்த பைக் நேத்து கோணி திருடல ஓட்டிட்டு. ஏமா அதெல்லாம் கேட்காம பைக் ஒண்ணு கேக்குறாடா, போமா. அப்படின்னா இது உங்க பைக்? ஆமா, என் பைக் தான். நீ என்ன கேள்விக்கு மேல கேள்வி கேக்குற? நக்கீரனுக்கு நாத்தார் பொண்ணா? போமா.
இதை ரெக்கார்ட் ரூம்ல கொடுத்துரு. அடடே வாங்க சார், உட்காருங்க. என்ன சார் என்ன போய் சார்னு கூப்பிடுறீங்க? ஆமாப்பா, ஒருவேளை இந்த ஸ்டேஷனுக்கு நாளைக்கு நீ எஸ்ஐயா வந்து என்னைய நீ மிரட்ட ஆரம்பிச்சிட்டா? கொஞ்சம் சும்மா இருங்க சார். டீ சாப்பிட்றியா? பரவாயில்ல சார். தம்பி ஒரு டீ சொல்லு. அப்பா இல்லையா சார்? அவங்களே வந்துட்டாங்க. ஹலோ சக்தி. ஹலோ சார். வாசக்தி வந்து ரொம்ப நாள் ஆச்சா? இல்லப்பா. அது வீடு அதெல்லாம் அப்படித்தான். இங்க வா. சத்தம் போடாம இருக்கணும். இந்தா இதை மளிகை கடையை கொடுத்துரு. இதை அம்மா கிட்ட கொடுத்துரு. சரிங்கப்பா. இது தம்பிக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு. ம். இது உன் பைக்கு டியூ கட்டுறதுக்கு வச்சுக்க. சரியா? சரிப்பா. சரி வரப்பா. இரு இந்தா இது உன் கைச்சலுக்கு வச்சுக்க. இல்ல வேணும் வாங்கிக்கிறேன்ப்பா. வச்சுக்க சக்தி வச்சுக்க. ஏன்னா முருகா ஏட்டா கணக்குல 2000 ரூபா வச்சுக்க. அண்ணே அப்படியே அந்த லிஸ்ட்ல இருக்க சாமான் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க. சரிங்க தம்பி. அம்மா அர்ஜென்டா கோணி போய் கேட்டாங்க, கையோட கொண்டு போயிருங்க. எல்லாம் முருகா அந்த கோணி போய் எடுத்து வண்டியில கட்டி விடல. ஸ்டாப்பா எங்க இருக்கு பண்ணோம்? காசு கொடுத்து இறங்கு. கோணி திருடு. ஐயோ என்ன பிடிக்கவே. சீக்கிரம் வண்டி எடுங்க. போங்க. அதோ அந்த ரெட் கலர் டி-ஷர்ட். அவனா? அவனா. இப்ப பிடிச்சிருக்கேன். அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. போற. போங்க பிடிங்க. அவன் எங்க பிடிக்க? அவன் ஓட்டுல ஸ்டைல பார்த்தா ரேஸ்ல ஜெயிச்சால் மாதிரி இருக்கான். கொஞ்சம் வேகமா போறீங்களா? இன்னும் ஸ்பீடா போனா என் பொண்டை எப்படி தெரியல நிக்கும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எங்க நான் மேல போறவா? ஐயோ போடா. என்னது போடாவா? பின்ன போட சொட்ட தலையா. இதுக்கு போடாவே பரவாயில்ல. அண்ணன்னு ஆரம்பிச்சா இது என்னென்ன சொல்ல போறியோ? அவனை பிடிக்கல, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. 2 ரூபா கோணிக்கு யாராவது ஆட்டோல விரட்டுவாங்களா? புடி. அங்க போற. எங்க போவ? பள்ள துண்டி போட்டுக்கலாம். ஐயோ பரவாயில்ல போ. எங்க பழத்து முழுது சாவா? இப்போ வாடகை விடுமா? இன்னைக்கு யாரு மோதிரம் முடிச்சுன்னு தெரியல. எங்க கொண்டா போட பிளே கிரவுண்ட். எங்க போனா? இதுவா கொடு. சரி குதிக்கிறோம். பட்ட பகலே திருட போறியா? அம்மா கோணிப்பாய். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஹெட் கான்ஸ்டபிள் ராஜராஜன் இருக்காரா? வினோத் இந்த வண்டி சாவி. வண்டியை காம்பவுண்டுக்கு பின்னாடி நிப்பாட்டி இருக்கேன். கொண்டு வந்து உள்ள நிப்பாட்டி நான் குடிச்சிட்டு வந்துடுறேன். சார் அந்த கோணி திருட இந்த ஏரியால தான் சார் திருடிட்டு இருக்கான். வாங்க. இந்த ஏரியாவில் ஆமா சார். நீ நல்லா பாத்தியா? பார்த்தேன் சார். போங்க பிடிக்கலாம். அவன் இப்படிதான் சார் வந்தான். ஒரு கோழி எடுத்து பைக்ல வந்து அந்த செவரேறி குதிச்சான். ஐயோ பாத்தீங்களா சார் பைக்க காணோம். திருட்டு பசங்க 4 பேர் பைக்கோட மெயின் கேட்ல வந்து நிப்பானுங்க. என்ன சார் அப்படியே நின்னுட்டீங்க? ஏறி வாங்க. இது ஏன் வீடுமா? ஆஹா பாத்தீங்களா சார், போலீஸ் வீட்லயே திருடுறான்னா அவன் எவ்வளவு பெரிய திருடனா இருப்பான். இன்னைக்கு அவனை கையும் குளமா